முதலமைச்சர் முன்னிலையில் பேசும்போது தமிழ்நாட்டில் நிலவும் ஒரு சில பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றே தான் கூறியதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். சேலத்தில் அண்ணனோட அந்த பெண்கள் கூட்டத்தில் பங்கேற்ற நீங்க பாத்தீங்களா? அண்ணன் கூட சேர்ந்து நான் நடந்து போனேனே பாத்தீங்களா? அங்க நம்ம பேசுறப்போ எல்லா பெண்கள் சார்பாக நம்ம பேசணும். அப்படி இருக்கும்போது அண்ணனுடைய ஆட்சியில இந்த 5 ஆண்டு காலம் எந்த குறையுமே மக்கள் சொல்லக்கூடிய இல்ல, அந்த அளவு சிறந்த முறையில ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்றது கூட இந்த முறை ஜெயிச்சு ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நாம அந்த இருக்கின்ற சின்ன விஷயங்களை கூட அண்ணன் கண்டிப்பாக சரி செய்வார் என்றுதான் நான் சொன்னேன்.